தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு கடந்த சில நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு பல போராட்டங்கள் நடத்தியும் எந்த பலனும் இல்லை. மேலும் சங்கரன்கோவில் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் எந்த பலனும் இல்லை என கூறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று சங்கரன்கோவில் முக்கிய சாலையான ராஜபாளையம் சாலை பழைய பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் CITU விசைத்தறி சம்மேளன பொதுச் செயலாளர் சந்திரன், தென்காசி மாவட்ட தலைவர் மாரியப்பன், மாவட்ட செயலாளர் மணிகண்டன், வட்டார செயலாளர் அசோக்ராஜ், மாவட்ட பொருளாளர் மாணிக்கம், விசைத்தறி மாவட்ட செயலாளர் ரத்னவேல் உள்ளிட்ட ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை சங்கரன்கோவில் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் 18 மாவட்டங்களில் விசைத்தறி தொழில் என்பது இருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து பேச்சுவார்த்தையில் 2 முறை கூலி ஒப்பந்தம் என்பது வழங்கப்பட்டிருக்கு. ஆனா சங்கரன்கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய முதலாளிகள் மட்டும் கடந்த 6 ஆண்டுக்கு முன்பு போடப்பட்ட ஒப்பந்தம் இன்னைய வரைக்கும் இந்த கூலியை வழங்கல. இதை உடனடியாக வழங்க வேண்டும் கேட்டிருக்கோம். லீவு சம்பளம் இன்றைக்கு விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி 500 ரூபா, ஒரு நாளைக்கு 500 ரூபா லீவு சம்பளம் என்பது வழங்கணும். இன்றையோட 8வது நாள் போராட்டம். அரசாங்க அதிகாரிகளும் அரசும் சேர்ந்து தமிழக அரசாங்கமும் இன்றைக்கு எங்களுடைய தொழிலாளி பிரச்சனைகளை கூலி உயர்வை வாங்கி கொடுக்குமாறு கேட்டுக்கிட்டு இந்த போராட்டம் என்பது நடக்கிறது. CIT மாவட்ட செயலாளர் மணிகண்டன். உண்டு கொளுத்தவன் மாடியிலே நம்ம